ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம செமையான ஒரு ஃபீல் குட் மூவி வந்து பார்க்க போகிறோம். படத்தோட பேர் 2014 ரிலீஸ் ஆன ஒயிட் கார்டு அப்படிங்கிற ஆர்ட் டச்சிங் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்லேயோ தெருலையோ ஒரு நாய் வளர்த்துனா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தானே எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான நாய் ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கு. இதில் ஹைலைட்டு இந்த சின்ன பொண்ணு குட்டியிலேருந்து வளர்த்த ஒரு நாயும் இருக்குது. இந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இருக்கிற எல்லா நாய்களும் வெறி பிடிச்ச நாய்ங்க. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து செமையான மூவிஸ்லாம் இருக்கு. இந்த மூவியை கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு லில்லி. அதே மாதிரி கூட ஒரு டாக்டர் இருக்கு இல்லையா, அதோட பேரு ஹேகன். ரெண்டு பேரும் பார்க்ல ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்து என் கூடவா லில்லி அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. இதை லில்லியோட அப்பா. லில்லியோட அம்மாக்கும் ரொம்ப நாளாக வந்து டச்சே இல்லை. லில்லியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லில்லியோட அம்மா வேற ஒரு மேரேஜ் பண்ணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால லில்லியை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. லில்லியோட அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சில சண்டைகள்னால பிரிஞ்சிருப்பாங்க. லில்லியோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இதனாலே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. இந்த சண்டை நடந்து சுமார் 7 வருஷம் இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். லில்லிக்கு அவங்க அப்பாவை அவ்வளோக்குள்ள ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ லில்லியோட அம்மா லில்லியை அவங்க அப்பா கிட்ட விட்டு ஆள் கிளம்பியாச்சு. லில்லியோட அப்பாவுக்கு டாக்னாலே சுத்தமாக வந்து பிடிக்காது. என்னன்னா இவர் மாட்டுக்கறி பிஸ்னஸ் பண்ணுறதுனால ரோட்டில் போகிற நாய்ங்களாம் இவரை துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால டாக் அங்கே விட்டுட்டு லில்லி நீ மட்டும் வா அப்படின்னு கூப்பிடா. லில்லி ஹேகன் இல்லாம காருக்குள்ள ஏற மாட்டா. கடைசியாக அப்பாவுமே சரி உன் வாய்க்குள்ள போட்டுக்கிற பூமரை துப்பிட்டு உன் ஃப்ரெண்டை ஏற்றிக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் இப்போ காருக்குள்ள ஏறுறாங்க. ஒரு நேரத்தில் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து அபார்ட்மெண்ட்லேயே ஒரு லேடி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த லேடி வந்து பார்த்தோன்னா இங்கே டாக்ஸ்லாம் அலோடு இல்லையே, இந்த மாதிரி டாக்கிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போதைக்கு லில்லி கூட அந்த டாக் இருக்கிறது பிடிக்கல. மொத்தத்தில் அவருக்கு டாக்னாலே பிடிக்காது. இந்த டாக் பதில் வேற ஏதாவது வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு கொஞ்ச நேரம் சஜஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் லில்லிக்கு ஹேகன்னா உயிரே விட்டு கொடுக்கவே வாய்ப்பே இல்லை. நைட் ஆயிரும். லில்லியோடப்பா பெட்ஷீட்ல வந்து விரிக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்பவுமே நைட்டு லில்லி கூட தான் அந்த ஹேகன் தூங்கும். லில்லியும் இதை பற்றி சொல்லுவா. ஆனா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹேகனை தரன்னு எழுது பாத்ரூம்ல கூட்டு போயிட்டு விட்டு வந்துருவாரு. லில்லிக்கும் ஹேகன் இல்லாம தூக்கமே வராது. அதே மாதிரி தான் ஹேகனுக்கும் லில்லி பக்கத்தில் இல்லாததுனால ஊழ விட்டுக்கிட்டே கிடக்கும். நைட்டு ஃபுல்லாக காற்றுல பஞ்ச வச்சுட்டு படுத்திருப்பாரு. ஒரு நேரத்தில் அந்த நாயை வாயை மூட சொல்லு அப்படின்னு கத்த. லில்லியும் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கினதுக்கு அப்புறம் நேராக பாத்ரூம்குள்ள போயிடுறா. லில்லியும் வச்சிருக்கிற ட்ரம்பாட்டை வச்சு மியூசிக் மாதிரி ஏதோ போட அந்த நாய் கொஞ்ச நேரத்துல வந்து படுத்து தூங்கிடும். மேபி ஹேகன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் மியூசிக் போட்டு தூங்க வைக்கிறான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட் ஹேகன் கூட வந்து படுத்து தூங்கிறா. பக்கத்தில் ஒரு பாத்திங் டப் இருக்கும். அதெல்லாம் நான் இப்போதைக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஓகே, விடிஞ்சிருது. லில்லியோடப்பா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இங்கே ஹேகனுமே எந்திரிச்சிருப்பான். அதனால லில்லியை எழுப்பி விட்டுறப்பல திடீர்னு யாரோ கதவை நாக் பண்றாங்க. வந்தது யாரு அப்படின்ட்டுனா பக்கத்தில் இருக்கிற போர்டு ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்ட்டுனா இந்த ஊரை பொறுத்தவரை டாக்ஸ்லாம் வந்து வீட்டில் வளர்க்கணும்னா ப்ராப்பராக சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி டேக்ஸ்லாம் வந்து பே பண்ணணும். லில்லியோட அப்பா டாக்ஸ் வளர்க்கலையே அப்படின்னு இருக்கேன். கரெக்டாக அண்ணன் ஆரம்பத்து ஹேகன் வெளியே வந்துருவான். மேபி இந்த ஆஃபீஸர்கிட்ட போட்டு கொடுத்தது பக்கத்து வீட்டு லேடியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆஃபீஸருமே இது என்ன நாயா வேற எதுவுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் வாக்குவாதம்லாம் போய்கிட்டு இருக்கோம். லில்லியோட அப்பாவுமே ஒரு கட்டத்தில் இது எங்க நாயா கிடையாது, இது கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் விட்டு வந்துருவோம், இதுக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு இருப்பாரு. லில்லியும் இதெல்லாம் வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஹேகனை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து போயிடுறா. ஆள் நடமாட்டம் இல்லாத சம்திங் ஏதோ மலமாய் தெரியுது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்கை வளர்த்தவங்களுக்கு தான் டாக்கோட அருமை தெரியும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்ரெண்டுக்கும் மேலே அந்த பாண்டிங்கை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அது வேற லெவலில் இருக்கும். லில்லிக்கு அன்னைக்கு வந்து மியூசிக் கிளாஸ் இருக்கு. லில்லியுமே அவளோட ட்ரம்பட்டை தூக்கிட்டு மியூசிக் கிளாஸுக்கு வந்து போயிடுறா. கூடையே இங்கே ஹேகனுமே வந்துருக்கிறப்பல வீட்டில் ஹேகனை விட்டுட்டு வந்தா ஹேகனை எங்கேயாவது விட்டுருவாரு அப்படின்னு இப்போ மியூசிக் கிளாஸுக்குள்ளே கூப்பிட்டு கபோர்டில் வந்து அடைச்சி போட்டு கிளாஸுக்கு வந்து போயிருக்கா. மியூசிக் கிளாஸ் இப்போ போல நார்மலாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நேரத்தில் நம்ம ஹேகனை பற்றி தான் தெரியாதா லில்லி இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனால் அப்படி எதுவுமே இப்போ வந்து நடக்கலை. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிட்டு நேராக இப்போ டீச்சரோட கால் கீழே தான் ஹேகன் நின்றுகிட்டு இருக்கிறான். அவருமே செம காண்டாயிடுறாரு. யாரோட நாய்டா இது? ஒரு பக்கம் அந்த நாய் கடிச்சிடக்கூடாதுன்னு பயம் இருக்கும், ஒரு பக்கத்தில் எவன்டா கூட்டு வந்தது அப்படின்னு டென்ஷனும் இருக்கும். லில்லியுமே என்னோட நாய் தான், ஹேகன் வா போலாம் அப்படின்னு ஹேகனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ரெண்டு பேர் நடந்து ரோட் வழியா போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில் அவங்க அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து யாராவது மியூசிக் கிளாஸுக்குள்ள ஒரு மிருகத்தை கூட்டு போவாங்களா, அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்ல? அவருமே கத்துன்னு கத்திட்டு ரெண்டு பேர்த்தையும் உள்ளதுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காப்ல. அந்த மியூசிக் டீச்சர் தான் லில்லியோட அப்பாட்ட ஃபோன் அடிச்சு உங்க பொண்ணு இனிமே கிளாஸுக்கே வந்து வர வேணாம் அப்படின்னு இருப்பாரு. இப்போ லில்லியோட அப்பாவுமே இந்த நாய்னால எவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தியா, இந்த நாய் உனக்கு வேணாம், ஹேகனை நட்டோட்டில் விட்டுட்டு லில்லியை மட்டும் காரில் தூக்கி போட்டு இப்போ வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காப்ல. லில்லி எவ்வளோ அழுதுமே கேட்க மாட்டாரு. இங்கே ஹேகனுமே லில்லியை தேடி ஓடியே வந்துகிட்டு இருக்கோம். லில்லி எவ்வளோ கத்துனாலும் கார் ஸ்டாப் ஆகவே இல்லை. நேராக வீட்டில் வந்து தான் ஸ்டாப் ஆகுது.
இப்போ ஹேகனுமே வந்து பார்த்தோன்னா வழி தெரியாம அங்கங்க சுத்தி அந்த கார்ல இருந்து இறக்கி விட்ட இடத்துலயே நின்றுகிட்டு இருக்கோம். இங்க லில்லிக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வராது. ஹேகனை எப்படியா இருந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நைட்டா ஹேகனுக்கு பிடிச்ச 2-3 பிஸ்கட் பேக்கெட்லாம் எடுத்து போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சைடு அப்பா நின்றுகிட்டு இருக்காரு. அவங்க அப்பவுமே ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு லில்லியால வெளியே போக முடியல. நைட்டு ஃபுல்லா அப்படியே போகுது. ரைட்டு இப்போ ஹேகனுமே நைட்டு ஃபுல்லா ஏதோ பாலத்துக்குள்ள படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அங்கனுக்குள்ள ஏகப்பட்ட நாய்ங்களாம் செத்து கிடக்குங்க. இப்படியே ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருக்கோம். அங்கனுக்குள்ள கப்பலோட சவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் சவுண்ட் மாதிரி கேட்கும் இல்லையா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியாக ஹேகனுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடை ஒன்று இருக்கும். அங்கே ஏதாவது சாப்பாடு போடுவாங்களா, எது கிடைக்குமா அப்படின்னு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த கறிக்கடைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தெருநாய்ங்களாம் வெட்டி வச்சிருந்தா கறியெல்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹேகனுமே அங்கே போயிருக்கோம். அந்நேரத்தில் கறி கடைக்கார ஓனர் வந்துருவாப்ல. எல்லா டாக்ஸையும் வந்து விரட்டி துரத்திடுறப்பல. ஹேகன் மட்டும் ஓடாம இருக்கும். ஏன்னா ஹேகனுக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டா கறி கடைக்காரனும் கண்டுபிடிச்சிடறான். ஒரு நேரத்தில் கறி கடை அந்த கத்தியை வச்சு ஹேகனை கொண்டுலாம் அப்படின்னு கத்தி தூக்க பின்னாடி இன்னொரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேகனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஹேகனும் அந்த நாய் வந்து 2 பேரும் ஊரா சுத்துவாங்க. கடைசியா இடிஞ்சு போட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இது வேஸ்ட் எல்லாம் கொட்டுற இடமா கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு ஹேகனுமே வந்து வந்திருக்காப்ல. நைட்டு ஃபுல்லா ஹேகனை காப்பாத்தின அந்த டாக் கூட தான் ஹேகன் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காப்ல. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நாய் பிடிக்கிற வண்டி வந்துடும். ஹேகனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ள ஒரு மலை மாதிரி இருக்குது. அது மேலே தான் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தை காட்டி கொடுக்க எல்லா நாய்களும் ஓட ஆரம்பிச்சிடும். நாய் பிடிக்கிறவங்களும் விரட்டி ஒவ்வொரு நாயும் வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹேகனையும் வந்து பார்த்துட்டாங்க. வெட்டி தோத்திக்கிட்டு இருக்காங்க. ஹேகனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கேயும் அப்படியே நாய் பிடிக்கிறவங்க துரத்திக்கிட்டே வந்துடுறாங்க. ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேகன் ஒரு முட்டு ஜென்ல மாட்டிக்கிறான். அந்த நாய் பிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேகன் கழுத்தில் சம்திங் டாலர் இருக்கிறத வந்து பார்த்துறாங்க. அதில் பேரை வந்து வாசிக்க, அதாவது ஹேகன் அப்படின்னு கூட அந்த நாய் பிடிக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறான். ஆனால் பின்னாடி இருக்கிற ஒருத்தன் ஹேகனை பிடிக்க ட்ரை பண்ண இங்கே ஹேகனோட ஃப்ரெண்டும் குறைச்சி காட்டி கொடுத்துருது. ஹேகனுமே விட்டு ஜூட் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கூட ஓடியே போயிட்டு ஒரு கார் கடியில் பாவமாக உட்காந்துருப்பான். கடைசியாக பக்கத்துலேயே ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வச்சிருந்த துணியை தூக்கி ஹேகன் மேலே போட்டு ஹேகனை காப்பாற்றிடுறாரு. அந்த நாய் பிடிக்கிற வண்டி போனதுக்கு அப்புறம் தெரியுது அங்கனுக்குள்ள ஏகப்பட்ட நாய்ங்க நம்ம ஹேகன் மாதிரி பதுங்கி இருக்குதுங்க. கடைசி அந்த பிச்சைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஏதோ பூரி வச்சு ஹேகனை பிடிச்சிடறான். இப்போ வர லில்லி சோகமாக தான் இருப்பா. அவங்க அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மியூசிக் கிளாஸில் சேர்த்துடலாம் அப்படின்னு மியூசிக் நடக்கிற இடத்துக்கு வந்து கூட்டு வந்துருக்காரு. லில்லியோட அப்பாவும் அந்த டீச்சரை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி திருப்பியுமே மியூசிக் கிளாஸில் சேர்த்து விட்டுறாப்புல. அடுத்து வர பெரிய மியூசிக் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்காண்டி எல்லாருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லில்லியுமே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹேகனோட போஸ்டரை தெருவா ஒட்டி ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறா. கடைசி வர ஹேகன் கிடைச்ச பாட்டு இல்லை. நைட் ஆயிரும். வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ பப் மாதிரி தெரியுது. அங்கே லில்லி கூட மியூசிக் கிளாஸில் இருக்கிற 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. லில்லியுமே அங்கே இருக்கிற ஒருத்தண்ட என்னையும் உள்ளே கூட்டு போங்களேன் அப்படின்னு வந்து கேட்பா. ஆனால் பப்புக்குள்ளே கப்பல்ஸாக தான் வர முடியும். ரொம்ப சின்ன பண்ணா உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ட்டு லில்லியோட ஃப்ரெண்டு லில்லியை உள்ளே கூட்டு போகாமல் வெளியே விட்டுட்டு போயிடுவான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹேகனை பிச்சைக்காரன் ஒருத்தன் பிடிச்சி வச்சிருந்தான் இல்லையா, நம்ம ஹேகனை நாய் விற்கிற ஒருத்தர்கிட்ட வித்துடுறாரு. வித்ததுக்கு அப்புறம் ஹேகனை சம்திங் ஏதோ ஒரு ரூம்ல போயிட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஹேகனோட ப்ரீட் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஒன்னால எனக்கு செம லாபம் வரப்போகுது அப்படின்னு சம்திங் நாய்களை இல்லீகலாக சண்டை போட்டு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துகிற ஒரு ஆள்கிட்ட வந்து ஹேகனை வித்துடுறாப்புல. அடுத்து ஹேகனுக்கு சம்திங் ஏதோ ட்ரக்ஸ் மேலாம் கொடுத்து அவனை தூங்கிடாம ட்ரைனிங்காக கொடுத்து அவனை ஒரு வெறி பிடிச்ச நாயை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். இங்கே மியூசிக் கிளாஸ்க்கு வந்துடலாம். மியூசிக் கிளாஸில் டீச்சர் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திதிக்கிட்டு இருப்பாரு. என்னன்னா அடுத்த வாரம் வந்து காம்படிஷன் இருக்கு. 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சரியில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக மிச்ச 2 பேரையும் போக சொல்லிட்டு இங்கே லில்லியை மட்டும் நைட் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹேகனுக்கு ரொம்ப பயங்கரமான ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து உண்மையான வெறி நாய் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது பக்கத்தில் யார் பண்ணாலும் கடி கொதற அளவுக்கு வெறி பிடிச்சு போய் இருக்குது. ஏன் இப்போ லில்லி போனாலுமே லில்லியை கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, லில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து தேடிட்டு இருக்காங்க ஹேகனை. கடைசி ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேகனை பார்த்து தான் வந்து சொல்கிறாங்க. இந்த லேடி ஹேகனை எப்போ பார்த்துருப்பாங்க அப்படின்னா ஹேகனை நாய் பிடிக்கிற வண்டியிலேருந்து துரத்திட்டு போகும்போது பார்த்துருப்பாங்க. இப்படியே நைட் ஆயிடுது. இப்போ ஹேகனை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் டாக் ஃபைட்டுக்கு வந்து கூட்டு வந்துட்டாங்க. இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட நாய்ங்க செத்து கிடக்குதுங்க. போட்டி எப்படி அப்படின்னா 2 வெறி பிடிச்ச நாய்ங்களை சண்டைக்கு விடுவாங்க. ஒவ்வொரு நாய் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டுவாங்க. ஓகே, இப்போ ஹேகனையும் இன்னொரு கருப்பு கலர்ல இருக்கிற சம்திங் ஏதோ ஒரு நாயை வந்து விட்டுருக்காங்க. அந்த கருப்பு கலர் நாய் ஹேகனோட பயங்கர வெறி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேகனை போட்டு கடின்னு கடிக்கிறான். ஆனா ஒரு நேரத்தில் ஹேகன் அந்த கருப்பு கலர் நாயை கொதவலையை கடிச்சு ஒரே செகண்ட்ல கொண்டு போட்டுறான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வெறித்தனமா கொல்ற நாயை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்படியே அங்கனக்குள்ளேயே கொஞ்சம் ஃபைட்ல இருந்து நடந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பவர் கட் ஆயிருது. ஹேகனுமே தப்புச்சம் பொழச்சன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்போ லில்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்புக்கு தான் வந்து ஓடியே இருக்கிறா. மியூசிக் கிளாஸ்ல இருக்கிற அதே பையன் தான்.
போன முறை வந்து கூட்டு போகல, இந்த முறை சரி நான் இந்த முறை கூட்டு போகிறேன் அப்படின்னு பாபுக்கு வந்து கூட்டு போய்கிட்டு இருக்கிறான். பாபுக்குள்ளே போயாச்சு. உள்ளுக்கு இருக்கிறது நம்ம லில்லி தான், ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. லில்லியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா லில்லியை கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடமா வந்து கூட்டு போய்கிட்டு இருக்க. அங்கே லில்லியோட ஃப்ரெண்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு ஒட்டிக்கிறான். லில்லியை அம்பவன்னு விட்டுட்டு போயிடும். லில்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுற கூத்து கும்மாலதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நேரத்தில் பயங்கர காண்டாயிரான். ஒரு நேரத்தில் ஒரு பாட்டில் சரக்கு எடுத்து அடிச்சு போட்டுறா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லில்லி ட்ரிங்க்ஸே பண்ணிட்டு இருக்கிறா. இவளால் தாக்கு பிடிக்க முடியல, அங்கேயே வாங்கி விழுந்துடுறா. இவன் நேரத்துக்கு அந்த பப்புக்கு போலீஸ் ரைடு வந்திருக்கும். ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு தான் நம்ம லில்லியை எழுப்பி விடுது. பிறகு போலீஸ்காரங்களும் நீ என்னென்னலாம் வச்சிருக்க, ட்ரக்ஸ்லாம் வச்சிருக்கியா நீனு ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லில்லி கிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. பிறகு லில்லியை சின்ன பொண்ணா இருக்கு அப்படின்னு நேராக ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போயிடறாங்க. அடுத்து லில்லியோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லில்லியோட அப்பா வந்துடுறாங்க. போலீஸ்காரங்களும் லில்லியோட அப்பாட்ட உங்கள் பொண்ணு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பப்பில் மயங்கி கிடந்திருக்கா, பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு அமுச்சு வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக லில்லியும் லில்லியோட அப்பாவும் ஓப்பனாக மனசு விட்டு பேசுகிறாங்க. லில்லியோட அப்பாவும் வந்து பார்த்தோன்னா இப்போ நடந்ததெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டாதா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உனக்கு மியூசிக் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி, இங்கே ஹேகனுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அந்த குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்கே எப்பவும் போல ஹேகனோட ஃப்ரெண்டு வந்து இருக்கும். இது மட்டும் நாய் பிடிக்கிறவங்கள்ட்ட இருந்து எப்படி தான் தப்பிக்குதுன்னு தெரியல. சரி, அன்னைக்கு நைட்டு அப்படியே போகுது. ஆனால் அடுத்த நாள் இவங்களுக்கு சரியான ஆப் ஒன்று வச்சுடுறாங்க. நாய் பிடிக்கிறவங்க சுற்றி வளர்த்துறாங்க. இன்னும் முறை ஹேகனுமே மிஸ் ஆகலை, ஹேகனோட ஃப்ரெண்டும் மிஸ் ஆகல, ரெண்டு பேரையும் தொக்கா தூக்கிடுறாங்க. கடைசியாக ஹேகனையும் ஹேகனோட ஃப்ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நாயிலாக போட்டிருப்பாங்க. ஹேகனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாக், அதனால தனி கம்பார்ட்மெண்ட். அங்கே வர எல்லா டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தனி கேஜில் வந்து அடைச்சி போட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சம்திங் ஏதோ டாம் அண்ட் ஜெரி ஷோ வந்து ஓடிட்டு இருக்கும். மேபி அந்த பியானோ சவுண்டை கேட்டதுக்கப்புறம் ஹேகனுக்கு லில்லியோட ஞாபகம் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஊசிலாம் போட்டதுக்கப்புறம் ஹேகனை தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அடைச்சி போட்டுறாங்க. அதுக்குன்னு தனி சாப்பாடு, தனியான கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. தெருவில் படிச்சிருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் மூலியமாக பாதுகாக்க தான் படுது. ஓகே, இங்கே லில்லி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கான்ட்ராக்டோ காம்படிஷன் ஏதோ ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹேகனை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ யார் நினைச்சாலும் நம்ம ஹேகனை அடாப்ட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஹேகனை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு கையை தான் விடுவா. கொஞ்சனா அந்த பொண்ணோட கையை அப்படியே கடிச்சிருப்பான். அந்த பொண்ணுமே அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட போட்டு கொடுத்துருது. டாக்டருமே ஹேகனுக்கு வெறி பிடிச்சிருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி தனியாக அடிச்சு போட சொல்லிட்டாங்க. இங்கே கான்ட்ராக்டுமே விறுவிறுன்னு நடந்துகிட்டு இருக்கும். அன்னத்தில் லில்லியோட அப்பாவுக்கு சம்திங் ஃபோன் கால் வந்திருக்கும். அதனால அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி ஹேகனை தனியாக அடைச்சி போட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆனால் அடைச்சி போட முடியல. ஹேகன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிருக்கும். எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடைச்சி போக கூட்டு போன அந்த ஆளை கடிச்சு கோதறி கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேகனை உள்ளே அடைச்சி போடுறதுக்காண்டி கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. கேட்டு திறந்தே இருக்கும். எல்லா டாக்ஸும் வெளியே வந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு ஹேகனை உள்ளே அடைச்சி போட சொன்ன அந்த டாக்டரை ஹேகன் வேகமாக ஓடி வந்து கடிச்சு கொண்டுருதுங்க. அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துருதுங்க. ஓடி வந்து அந்த சாக்கடை இருக்கிற இடத்துக்கு போனால் பரவாயில்ல. இருக்கிற பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பாதி பொதுமக்களை கடிச்சு கொன்றுதுங்க. ஒரு நேரத்தில் எல்லா டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கே வந்துருதுங்க. கான்ட்ராக்ட் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுது. உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதறி போகிறாங்க. வெளியெல்லாம் கேட் போட்டிருக்காங்க. உள்ள டாக்ஸ்னால வர முடியாது. இவங்க நினைச்சாலுமே வெளியும் போக முடியாது. இங்கே லில்லிக்குமே வந்து தெரியும் கார்பரேஷன்காரங்க தான் நம்ம ஹேகன் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஹேகனுமே வந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ லில்லி அந்த இடத்த விட்டு வெளியோடி வந்துருவா. லில்லியோட ஃப்ரெண்டும் பார்த்து ஜாக்கிரதையா போ அப்படின்னு வழி அனுப்பிச்சு வைக்க லில்லி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து தடிக்கிட்டு இருக்கா. ஒரு நேரத்தில் ஏகப்பட்டவங்க சுமார் ஒரு 150-200 டாக்ஸும் வந்து பார்த்தோன்னா லில்லியை துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாய் குறுக்க வந்து லில்லி கீழே விழுந்துருப்பா. ஆனால் நல்ல வேலை லில்லியை எந்த டாக்கும் அட்டாக் பண்ணல. லில்லி கீழே விழுந்தால லைட்டாக முட்டியில் மட்டும் அடிபட்டு இருக்கும். திருப்பியும் சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டு இருக்கா. சரி, இங்கே ஹேகனை ஒருத்தன் டோர்னமெண்ட் கூப்பிட்டு போனான் இல்லையா, அவன் இருக்கிற இடம் ஹேகனுக்கு தெரியும். இப்போ ஹேகனுமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கு. அவனை எல்லா டாக்ஸும் சேர்ந்து கொன்றுதுங்க. இங்கே லில்லியும் ஹேகன் எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்னு விசாரிச்சு வச்சிருப்பா. இப்போ ஹேகன் போனால் ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடிஸாக தான் இருக்கும். அங்கனக்குள்ள போலீஸ்காரங்களும் இருப்பாங்க. பாப்பா என்ன பாப்பா இங்கே பண்ணுற, ஜீப்பில் ஏற உன்னை சேஃப்டி வந்து விட்டுறேன் அப்படின்னு ஜீப்பில் ஏற்றிடுவார். ஆனால் லில்லி டிமிக்கி கொடுத்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிடுவான். கடைசியாக மீட் விற்கிற இடத்துல ஹேகனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, மீட் விற்கிற இடத்துக்கு வந்து போயிருக்கா. ஹேகனை கத்தியை கொண்டு வெட்ட வந்திருப்பான் இல்லையா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலி. கடைசியாக அவங்க அப்பா ஞாபகம் தான் வந்திருக்கும். நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு திருப்பி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ எல்லா போலீஸுக்காரங்களும் வந்து நாய்களை சுட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. எல்லா நாய்களையும் போட்டு தெளிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணா, ஹேகனை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்களோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேகன் கொன்று குமிச்சிக்கிட்டு இருக்குது. ஹேகனை பிடிச்சவன், விற்றவன், வாங்கினவன் எல்லாரையும்
கடைசியாக கொன்றுச்சு. இங்கே லில்லியும் அவங்க அப்பாவை தட்டிட்டு வீட்டுக்கே வந்து போயிருப்பா. லில்லியும் ஹேகன் நினச்சிட்டு ஒரு குட்டி நாயை துரத்திக்கிட்டுப்பா. இந்த குட்டி நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹேகனோட ஃப்ரெண்டு. அங்கே இருக்கிற ஒருத்தவன் ஹேகனோட ஃப்ரெண்டை லில்லி கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுறான். சரி, இங்கே எல்லா போலீஸும் வந்து பார்த்தோன்னா லில்லி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி தான் நின்றுருக்காங்க. போலீஸுமே கூட்டமாக இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க. ஹேகன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பின்னாடி போயிட்டு டைவர்ட் பண்ணி விட்டுறான். அந்நேரத்தில் இருக்கிற எல்லா டாக்ஸுமே போலீஸை அட்டாக் பண்ணி எல்லா போலீஸும் போட்டு தள்ளிடுதுங்க. என்னங்க இது டாக்ஸ்லாம் பிளான் பண்ணி போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளுதுங்க. சரி, இங்கே நம்ம லில்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. அங்கே எல்லா திங்ஸுமே செதறி கிடக்கும். மேபி ஹேகன் நீங்கள் வந்திருக்கலாம். பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஆல்ரெடி டெத்து. லில்லியும் அவங்க அப்பாவை தேடி பார்த்துட்டு கடைசி அவங்க அப்பாவோட மாட்டு பண்ணிக்கே போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கா. அங்கனுக்குள்ள சிசிடிவி கேமராலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நம்ம லில்லியோட அப்பாவும் ஸ்ட்ரைட்டாக கேட்டுக்கிட்ட வராரு. ஆனால் டோர் லாக் ஆகிருக்கும். இப்போ ட்விஸ்ட், ஹேகனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. கூட அதோட படைகளும் கூட்டு வந்துருக்கு. இங்கே லில்லியோட அப்பாவுமே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட வெளியே டோர் பூட்டிட்டு இருக்கு, என் பொண்ணு வந்துருக்கா, அவளுக்கு சாவியை கூடுறா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்ககிட்டயும் சாவி இருக்காது. ஒரு கட்டத்தில் இங்கே லில்லியும் ஹேகனை வந்து பார்த்துறா. கீழே ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சை தூக்கி போட்டுனா எப்பவும் ஹேகன் வந்து எடுத்து கொடுப்பான். ஆனால் இந்த முறை குச்சை கொண்டு அடிக்க தான் போகிறாங்க அப்படின்னு ஹேகன் லில்லியை பார்த்து உரிமிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹேகனுக்கு லில்லியை அடையாளம் தெரியல. அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸும் லில்லியை துரத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா லில்லிக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வேற இடம் இல்லை. அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பா பயந்து போய். இங்கே லில்லியோட அப்பாவுமே லில்லிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சம்திங் ஏதோ கேஸ் மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காரு. ஹேகனுமே லில்லியை பார்த்து உரிமிக்கிட்டே இருக்கிறான். லில்லியுமே நீ மறந்துட்டியா ஹேகன் அப்படின்னு இவளும் அழுதுகிட்டே இருப்பா. ஒரு நேரத்தில் ஹேகன் உருமுறதை ஸ்டாப் பண்ணிடும். அந்நேரத்தில் லில்லியோட அப்பா கேஸை கொண்டு வெளியே வந்திருப்பாரு. லில்லியுமே எதுக்குப்பா ஹேகனை பயன்படுத்துறீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு இவாட்டில் கத்திக்கிட்டு இருக்க. ஹேகன் லில்லியோட அப்பாவை பார்த்து உரிமிக்கிட்டு இருக்கும். லில்லியும் அவளோட ட்ரம்பட் எடுத்து மியூசிக் போட ஆரம்பிச்சிருவா. இங்கே ஹேகனுக்குமே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கேன். வெறி பிடிச்சிருந்த ஹேகன் இந்த மியூசிக்கை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப காமாயி உட்காந்துருது. ஹேகன் உட்காந்ததுக்கப்புறம் கூட இருக்கிற எல்லா டாக்ஸுமே உட்கார ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஹேகன் தான் தலைவன் நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் ஒரு சில டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கை கேட்டு அழுக ஆரம்பிச்சிருதுங்க. நமக்குமே ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்தனா மியூசிக் கேட்டுனா காமாயிருவோம். அதே மாதிரி தான் டாக்ஸுங்களுக்கும் நினைக்கேன். எங்க லில்லியோட அப்பாவுக்கு என்ன நடக்கு அப்படின்னு சுத்தமா வந்து புரியல. எல்லா டாக்ஸுகளும் நம்ம லில்லி காலடியில அப்படி படுத்து கிடக்குதுங்க. லில்லியும் எல்லா டாக்ஸுகளுக்கு முன்னாடி அப்படியே படுத்து கிடப்பா. பாவம் ஹேகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அறிவு ஜீவன் தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை கொடுக்குற ஒரே ஜீவன் டாக்ஸ் மட்டும் தான். டாக்ஸுக்கெல்லாம் பேசுற சக்தி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும். நம்ம அழுகும் போதெல்லாம் நம்ம கண்ணீரே தொடச்சி விட்டுருக்கோம். சரி, கடைசி லில்லியோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டு லில்லி கூட படுத்துருவார். சரி, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதேமாரி டாக்ஸை நீங்கள் வளர்த்துருக்கீங்களா, டாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.